நம்ம இதுதான் செட் ரூல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய ரூல்ஸ் அவர் பிரேக் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இவங்கள்ட்ட என்ன வந்து இப்படி பார்த்து. பட் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அந்த கேரக்டர் அவங்கள தாண்டி வேறு யார் பண்ணியிருந்தாலுமே அவ்வளோ ஆப்டாக இருந்திருக்குமான்னு தெரியாது. காவேரி ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னக்கா அவ்வளோ கேவலமாக இருக்கு. இப்போது நிவின் காவேரி ஆப்வியஸாக ஒரு ஹீரோயின் சேரணும், அவங்க வந்து சேரணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இது பண்ணணும். சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்க ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. அதான் சேர்ந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, இதுதான் நடக்கும். ஆப்வியஸாக இதுதான் நடக்கும். நான் ராகினி தான், நான் நிவினை ரொம்ப லவ் பண்ணுறேன் தான். இருந்தாலும் வந்து என்னடா அப்படியே போகிறா, நடந்துட்டு போயிட்டே இருக்கா. நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஃபேன் குரூப். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸை வந்து திரும்ப பார்த்து இது பண்ணுறது தப்பு இல்லை. இல்லை நிவின் முன்னாடியே வந்து ஒரு இப்போ வந்து நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ் லவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இது என்னோட எக்ஸ் லவர், நான் கொஞ்சம் தான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாதுல்ல. இல்லை சார், ரியாலிட்டி. காசு கொடுத்தன்றதுக்காக நான் அவன் கூட இருக்கணும், நான் காசு வாங்கிட்டேன் அதுக்காக நான் இருப்பேன், நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முடியறதுக்கும், அதுக்கப்புறம் நீ என் லைஃப்பை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு தான் அவள் சொல்லுவாளோ தவிர காசுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி ஒரு ஹீரோயினாக நம்ம போர்ட்ரே பண்ணல நம்ம அவளை. நீங்கள் இப்போ இங்கே தெளிவாக சொல்கிற விஷயங்கள் அந்த சீன்ஸில் வந்து கன்வே ஆக மாட்டேங்குது ஆடியன்ஸ்க்கு. ஆக்சுவலி காவேரி மேலே ஒரு ஐ திங்க் அது நீட்டாக கன்வே ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா காவேரியோட மேலே ஒரு ஹேட்ரெட் மாதிரி ஆகுது. Are you a fan of Nivin Kaveri? I am a true fan of Nivin Kaveri. Yes. அப்போ அவங்க தப்பாக தான் தெரியுமா? என் லைஃப்பில் எனக்கு கூட இருந்தவங்க எல்லாருமே இல்லை, அப்பா அம்மா மாமா ஏமாந்துட்டாரு அப்படின்றதுல நிவினுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ராகினியை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அவர் இருந்தால். அந்த நேரத்தில் வந்து அவர் நடுத்தரில் இருக்கும் போது விஜய் ஒரு லைஃப் கொடுத்தான். ஒரு தியேட்டர் ப்ரொபோசல் சீன்லாம் நீங்கள் வச்சிருக்கவே வேண்டாம். நீங்கள் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதை எலிவேட் பண்ணிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு மேலே தம்முன்னு போட்டு உடச்சிட்டீங்க. தேங்க்ஸ், நான் ஜெயிச்சிட்டேன். நாங்களுமே நிவின் காவேரி ஃபேன் தான். பட் ஒரு சைடில் வந்து காவேரி பாவமாகவும் இருக்குது. ஒன்ஸ் வந்து விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிவின் காவேரியை மறந்துடுவீங்க. அது நடக்கும். இப்போ நான் நோட் இட். இதேமாரி அவங்க எஸ்எஸ் மியூசிக் இன்னொரு ஃபேன்ஸ் மீட் வைப்பாங்க. அது நடக்கும் போது நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அது அப்போ எல்லாருமே வந்து வா விஜய் காவேரி மாதிரியான ஒரு பேர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. அடுத்தது இங்க வரப்போறது வந்து ஒரு பிரில்லியண்டான கப்பிள். ஓகே. இந்த கப்பிளோட ப்ரொஃபஷனலிசமுக்கே வந்து ஒரு ஃபேன் பேஸ் தானா சேர்ந்த கூட்டமே இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்டுக்கும் டைரக்டருக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து சீன்ஸ்ல பார்க்கறதா இருக்கட்டும், வெளியே வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டா இருக்கிறதா இருக்கட்டும், ஆடியன்ஸ் மத்தியில் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஒருத்தங்க. பட் ரியல் லைஃப்ல கப்பல் ஆனதுக்கு வரமா இன்னும் அதிகமாக கொண்டாடப்பட்ட ரொம்ப சில கப்பிள்ஸ்ல இவங்க ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம், இந்த பேர் ஒருத்தங்க அப்படின்னு. ஸோ வித் நோ டிலே கூப்பிடலாமா? Give it up for Praveen Bennett sir and Sai Pramodita அவர்கள். சாய் பிரமோதிதா மேம் அவர்களே, நீங்க மகாநதி சீரியல் ஃபாலோ பண்ணுவீங்களா? பண்ணுவேன். தெரியுது பண்ணுவீங்கன்னு. பயங்கரமா கிரிட்டிக்கலா அவரை வந்து அவரோட டிரெக்ஷன் அனலைஸ் பண்ணுவீங்களா நீங்க? என்னோட கமெண்ட்ஸ் வந்து எப்பவுமே ஃப்ராங்காக சொல்லிடுவேன். இப்போ ரீசெண்டாக பேசும்போது கூட சார் சொன்னார், இப்போ பேசும்போது கூட சொன்னார், என்னோட டைரக்ஷன் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி உங்களை மென்ஷன் பண்ணி சொன்னார். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், பார்க்குற எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பிக் இருக்கு இல்லையா, எனக்கு அவர் டைரக்ஷன் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது எதனால் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், ஒரு கிரிட்டிக்காகவே சொல்லாமே, பிகாஸ் நீங்களும் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படிலாம் நினைப்பாங்க. பட் ஒர்க் ப்ரெஷர்னால, சம்டைம்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், பட்ஜெட்ஸ், இந்த மாதிரி இஷ்யூனால ஹி ஜஸ்ட் கோஸ் டவுன் அண்ட் ஒரு யூஸ்வலாக எப்போவுமே எடுக்கிற ஒரு சுழலுக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஹீ இஸ் கம்மிங் டவுன். அப்போ ஆப்வியஸ்லி நான் சொல்கிறது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், பட் ஹேஸ் டு பி செட். பயங்கரமா திட்டெல்லாம் செய்வாங்களா சார்? திட்டெல்லாம் செய்ய மாட்டாங்க. அது எப்படின்னா வந்து இப்போது நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒன்று விஷயம் பண்ணியிருப்போம். அந்த கஷ்டம் வந்து என்னென்னா வந்து கஷ்டப்பட்டு எடுத்தோம் அப்படின்றத தாண்டி
அட்மாஸ்பியராக சுற்றி இருக்க மக்கள் இப்போது நமக்கு ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அவர் சொன்ன மாதிரி டைம் இந்த டைமுக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படின்ற அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து நான் நினைப்பேன் வந்து நான் இது ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசையாக வீட்டில் வந்து போட்டு காமிப்போம். அது நமக்கு வந்து செவிலே விட்ட மாதிரியான ஒரு பதில் வரும். ஸோ அதனால் இட்ஸ் ஓகே. பட் அது வந்து எனக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதோட பெட்டராக பண்ணோம். இங்கே டைரக்டராக உட்காந்துருக்கிறது வந்து எப்படின்னா வந்து நம்ம வந்து எல்லாருமே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஒரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இல்லை. இட்ஸ் டெய்லி லைஃப் ஆஃப் லேர்னிங் தான். இப்போ நாளைக்கு கூட நான் ஷூட்டிங் போனால் கூட ஒரு விஷயம் நம்ம வந்து புதுசாக கற்றுக்கணும். நம்ம ஒரு நாள் ஒரு விஷயம் ஒரு எலக்ட்ரானிக் மாதிரி தான் டைரக்டரும். ஐஃபோன் 14, 15 வந்ததுன்னா 16 வரும், 17 வரும், 18 வரும். ஸோ நான் அதுக்கு தகுந்தாப்புல நானுமே வந்து என்னை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நான் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து ஆடியன்ஸ் புது ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸ் அப்படிலாம் கிடையாது. இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து நல்லா எடுக்கிறீங்கன்னு சொன்னதே இல்லைன்னு போது டக்குன்னு ஞாபகம் வந்து சாரி டு சச்சின் டெண்டுல்கருக்கு அவங்க கோச் சொன்னதே இல்லை வெல் பிளேடுன்ட்டு. அவரோட ஃபைனல் ஃபேர்வெல்ல கூட சொல்லியிருப்பார் அவர். 22 இயர்ஸ் 24 இயர்ஸில் சொன்னதே கிடையாது. இதுக்கு மேலே கேம் இல்லை இப்போயாவது சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறமா தான் கோச்சே சச்சின் இது பண்ணுங்க. மேபி யூ வில் கெட் கன்ஃபரண்டட்ன்றனால கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா சம்டைம்ஸ் நமக்கே இவ்வளோ பேர் நீங்கள் நிறைய விஷயம் பாராட்டுறீங்க, அது நம்ம தலைக்கு ஏற கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் we'll have to pull us down. So I think you keep him grounded and rooted, Ilya. That's so beautiful. I think it shows how much love and care you have for his work. Definitely. But அதுக்குன்னு வந்து நம்ம சூப்பரா பண்ணா கூட அதுக்கு வந்து ஏதாவது ஒன்று சொல்லும்போது நமக்கு அப்படியே கஷ்டமா இருக்கும். இல்ல அது சூப்பரா இருந்தா நான் சூப்பர்னு சொல்லியிருப்பேன். There's always room for improvementல. ஸோ என்னோட டார்கெட் வந்து இந்த கிளீஷே வேர்ல்டில் மாட்டிக்காதீங்க, இது மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா பிகாஸ் ஐவ் சீன் முன்னாடி ஐம் சேயிங் சரவணன் மீனாட்சி டைம்லலாம் பின்னாடி லைட் எப்போவுமே வைக்கவே மாட்டாங்க. ஆஸ் இன் தட் லைட் சோர்ஸ் வந்து தெரியக்கூடாது ஃப்ரேமில். பட் ஹீ யூஸ் டு டேக் சச் ஷார்ட்ஸ். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரூல் பிரேக்கிங் தான். இப்படி தான் சீரியல் இருக்குன்னு சொல்கிற இடத்துல நிறைய விஷயம் மாற்றி பண்ணியிருக்காங்க. நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க, ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேகம் எப்பவுமே குறையக்கூடாதுல்ல, அதனால். ஆனால் இப்போ இங்கே வந்த எல்லா ஆக்டர்ஸுமே சொன்ன மாதிரி சஞ்சீவ், சித்து, ருத்ரன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் இஸ் அன் அமேசிங் ஜட்ஜ். ஹீ நோஸ் ஹவு டு பிக் டேலண்ட்ஸ், டு ரீஃபைன் டேலண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர்கிட்ட அது வந்து அந்த குவாலிட்டி அந்த சென்ஸ் இருக்குமான்னு கேட்டால் இல்லை தான். பட் சார்கிட்ட அந்த சென்ஸ் இருக்குது. அண்ட் தட்ஸ் த ரீசன் ஹி ஹஸ் பின் கிரியேட்டிங் ஸ்டார்ஸ் ஆல் த்ரூ தீஸ் 15, 16, 17 years of his work. இல்லையா? ஹவு டு யூ see that intelligence in him? எனக்கு ஆக்சுவலாக அது வியப்பாக தான் இருக்கும். நான் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஃபஸ்ட் டைம் காமிக்கும்போது என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு அழகை பார்ப்பார், அவங்க பாடி லாங்குவேஜ். ஹீ ஆக்சுவலி எப்படி அவங்கள ரசிப்பார். இப்போது ஒரு ஹீரோயின் வந்து ஃபேராக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளாக்கே கிடையாது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டருக்கு அவங்க வந்து ஆப்டாக இருக்காங்களா அப்படின்றது மட்டும்தான் பார்ப்பார். ஸோ நிறைய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு. நம்ம இதுதான் செட் ரூல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நிறைய ரூல்ஸ் அவர் பிரேக் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவங்கள்ட்ட என்ன வந்து இப்படி பார்த்தார். பட் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அந்த கேரக்டர் அவங்கள தாண்டி வேறு யார் பண்ணியிருந்தாலுமே அவ்வளோ ஆப்டாக இருந்திருக்குமான்னு தெரியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதான் சொல்ல காவேரி ஃபோட்டோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அக்கா என்னக்கா அவ்வளோ கேவலமா வருது. இல்லை அந்த பொண்ணுக்கு சத்தியமா டான்ஸ் ஆட வராது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். பட் நார்மலாக ஒரு பர்சனாக பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரேமில் பார்க்கும்போது காவேரி அவளை தாண்டி என்னால் வேறு யாரையுமே காவேரியாக யோசிக்கவே முடியாது. ஸோ நிறைய விஷயம் எனக்கு வியப்பா வந்து ருத்ரனை பார்த்தீங்கன்னா அவன் வீடியோ ஒன்று காமிச்சிருந்தாரு, அமேசிங்காக இருந்தது. டு பி ஆனஸ்ட் ஹி இஸ் நாட் ஷோட் ஹிஸ் ஃபுல் பொட்டென்ஷியல் எட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ நிறைய விஷயம் ரசித்து அந்த பையனை பற்றி சொல்லும்போது நமக்கு யார் அந்த பையன், அவர் ஒரு மாதிரி பயங்கரமாக ரசித்து சொன்னார். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது லிட்ரலாக ஒரு பர்சன் யாருன்னே தெரியலனாலும் அவங்கள ரசித்தா மட்டும்தான் நம்மளால் அதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இல்லை அது ஒன்றும் இல்லை, அது எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு டேலண்ட் இருக்கும். இப்போ உங்ககிட்டயுமே ஒரு டேலண்ட் இருக்கும் சரிங்களா.
இப்போ நான் வந்து இப்போ வரும்போது கூட தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதை வந்து ஒரு உருவாகுது அப்படின்னா அந்த உருவாகிறதுலேருந்து நான் இருப்பேன். ஒரு 10 மீட்டிங் போவேன். 10 மீட்டிங்கில் அந்த கேரக்டரைசேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது எப்படி உருவாகணும், எப்படி வரணும், எப்படி மோல்ட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அந்த மீட்டிங் டிஸ்கஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்லைன், அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங், இவ்வளோ விஷயம் நான் பண்ணிட்டு நான் வரேன். ஸோ அப்போது நிவின், காவேரி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு வந்து எனக்கு தெரிகிறது, எனக்கு தான் ஜாஸ்தி தெரியும். நிவினுக்கும் காவேரிக்கும் அவங்கள அதை நிவின் காவேரினா என்னன்னே தெரியாது. இப்போ நான் சொல்கிறத வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்றப்போ ஓகே ரெடி ரோல் இதான் மாதிரி டயலாக்கு பண்ணுங்கள் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி உட்காந்துட முடியாது. இல்லை நல்லா பண்ணல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து சுண்டி விடணும். இது வந்து இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாப் பண்ணணும். பாப் பண்ணும் போது அவங்களுக்குள்ள உள்ளே இருக்கிற டேலண்ட் வந்து அந்த கேரக்டராக வெளிப்படுத்தும். ஸோ அது நிறைய பேர் வந்து சில பேர்லாம் பண்ணுவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி பாப் பண்ணுவேன். நான் கொஞ்சம் நல்லா எனக்கு தெரியும் என்ன லிமிட்டுன்றது எனக்கு தெரியும், இதை தாண்டி போகக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து உன்னால் என்ன முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அது வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அப்படியே ஈஸியாக வெளிப்படுத்தும். அவ்வளோதான். எப்போவுமே ஆன் ஸ்க்ரீனில் வந்து காவேரி வந்து 50% இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி பிரியா 50% அங்கே இருப்பா. அப்போ மட்டும்தான் வந்து அந்த ஃபுல்னஸ் கிடைக்குது அந்த கேரக்டருக்கு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் see லக்ஷ்மி பிரியா அண்ட் காவேரி. அவன் நீயாவே பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இந்த 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 சுச்சுவேஷனுக்கு லக்ஷ்மி பிரியா எப்படி பண்ணால் நான் எப்படி இருக்கும் அது பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன். நீ நடிச்சு கிடிச்சுலாம் நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீயாவே பண்ணு அப்படின்றது தான். பட் லேட்டஸ்ட் ஃபைண்ட் டு பி ஆனஸ்ட், ஐ வாண்டட் டு டெல் திஸ் அட் சம் பாயிண்ட். பாஸ்கர் வந்து கிரேட் ஃபைண்ட் யார். ஹி இஸ் ஆக்சுவலி ஒரு ஹீரோ மெட்டீரியல். ஸோ எனக்கு உண்மையிலேயே பாஸ்கரோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக அந்த ரியாலிட்டி ஷோவில் பார்த்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சீரியஸ்லி ஐ திங்க் வி ஆர் பிளெஸ்ட். நீங்கள் அவரை கண்டுபிடிச்சது எனக்கு உண்மையிலேயே ப்ரௌடாக இருக்குது. இல்லை அவர் வந்து ரொம்ப நாளாக அவருடைய நண்பர் ஒருத்தர் ரிச்சர்டுன்னு இருக்கார், அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாப்புல. உட்காருப்பா, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாப்புல. ஸோ அது வந்து என்னென்னா அவனை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஒரு ராவான ஒரு பையனாக இருக்கான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் வரணும். அதுக்காக வந்து அவனை நான் வந்து சரி இருப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து சரி இது ஒரு பணக்கார வீட்டு பையன் மாதிரியே நீ இல்லை, பட் இருந்தாலும் சரி ஓகே பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணதான். பட் ஆனால் அவனுக்கு உண்டான ஒரு ரோல் இது இல்லை. இப்போ மகாநதியில் இன்னும் ஒரு 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 அவனுக்கு உண்டான ஒரு ஃபைண்ட், இன்னும் ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் வரும். அந்த வர நேரத்தில் அவனுடைய டேலண்ட் வெளிப்படும். கூடிய சீக்கிரம் நீ வந்து ஒரு ஹீரோவாக பண்ணுவேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட் ஆல்ரெடி அஜய். பட் சார், இந்த சீரியல்னாலே வந்து ஒரு வீக்கு ஹையாக போகும் டிஆர்பி, இன்னொரு வீக்கு லோவாக போகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கதையில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அந்த ஃப்ரேமிங் என்னெல்லாமோ இருக்குது டெக்னிக்கலாக. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க கரெக்டாக. இந்த ஜாஸ்தி ஆகும்போது அது ஒரு ஹை தான், ஆனால் அந்த டிஆர்பி ட்ராப் ஆகும்போது இருக்கிற அந்த ப்ரெஷர் இவ்வளோ வருஷத்தில் எப்படி அது வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் டிஆர்பி எடுத்துக்கவே மாட்டேன். நான் ஹை ஆச்சுன்னா ஹை ஆயிடுச்சு வாங்க நம்ம ஜாலியாக நம்ம லஞ்ச் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர, லோ ஆச்சுன்னா அதுக்கு உண்டான மன உளைச்சல் நம்ம ஆகவே கூடாது. வி நீட் டு கரெக்ட். ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்தது ப்ரொசீட் ஆகணும். ரொம்ப லோ ஆகிட்டோன்னா வந்து அதுக்கப்புறம் இது நான் சொல்லியானும். பாரதி கண்ணம்மாவில் வந்து so far that TRP was not broken. I mean it's not broken yet. ஸோ அந்த வீக் வந்து when they said this is the highest, இந்த வரைக்கும் இந்த ரீச் ஆனதே கிடையாதுன்னு சொல்லும்போது his reaction was like அடுத்த வாரத்துக்கு இது மெயின்டைன் ஆகணுன்றதுக்கு உண்டான வேலையை தான் நான் பார்க்கணும். தட்ஸ் இட். அது இது நமக்கு ஜாஸ்தி பொறுப்பை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் மைண்டில் இருக்குமே தவிர்த்து நம்ம சாதிச்சிட்டோம் we can relax அந்த ஒரு பாயிண்ட் வரவே வராது. ஓகே, நான் இன்னுமே மகாநதி வந்து இன்னும் வரணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இது கதையில் என்ன பண்ணணும் அப்படின்றது தான். இங்கே உட்காந்துருக்கோம் எல்லாருக்குமே வந்து அது ஒரு கோவம் இருக்கும். இங்கே இருக்க எல்லா ஆடியன்ஸுக்குமே ஒரு கோவம் இருக்கும். நிவின் காவேரி ஏன் சேர்க்கலை, இது பண்ணல அப்படின்னு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா, சேனல்லையும் சரி எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் என்னென்னா வந்து இப்போது நிவின் காவேரி ஆப்வியஸாக ஒரு ஹீரோயின் சேரணும், அவங்க வந்து சேரணுன்னு தான் ஆசைப்படுவாங்க, இது பண்ணணும். சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே இருக்க ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, அதான் சேர்ந்துட்டாங்கல்ல அப்புறம் என்ன, இதுதான் நடக்கும். ஆப்வியஸாக இதான் நடக்கும்.
ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரகிள், வாட் இஸ் த ஸ்ட்ரகிள் த ஹீரோ என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து எவ்வளோ அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பெப் உண்டாகுது. நம்ம அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோம்னா வந்து ஆப்வியஸாக இவங்கெல்லாம் வந்து இது பண்ண. அதனால தான் வந்து விஜய் ஒரு கேரக்டர் உள்ளே இறங்குச்சு. இப்போவுமே வந்து விஜய் இருக்காப்புல அந்த அக்ரிமெண்ட்னு ஒன்றுக்கு. இப்போ நிவின் காவேரி சேருவாங்களா இல்லைன்றது எனக்கும் சேர்றது கூட வாய்ப்பு இருக்கு. கேட்காதீங்க கேட்டாருன்னா சேர்த்து விட்டோம்னா சொல்றாரு கேட்காதீங்க. சேர்றது கூட வாய்ப்பு. இப்போ ஒரு சின்ன ஒரு அடி இருக்குல்ல, அதுலேயுமே வந்து நான் இன்னும் வந்து நிவினை கழட்டி விடல. நிவின் இஸ் தேர், ஸ்டில் இஸ் தேர். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஓப்பன் இட். ஓகே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹோப் கிடைக்கும் கண்டிப்பாக. நிவின் அப்போ நிவின் சேர்ந்துருவார் போலையே அப்படின்ற ஒரு ஹோப் கிடைக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க நிவின் இன்னும் இருக்காரு, ஹோப் இருக்குது, அவங்க எனக்கே திருப்பியும் சேரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் காவேரியோட கேரக்டரைசேஷன் ஃபர்ஸ்ட்லேருந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ டக்குன்னு அவங்க ஈஸியாக விஜய்கிட்ட மூவ் ஆன மாதிரி இருக்குது. அது என்கே ஃபேன்ஸாக எங்களால் தாங்கிக்கவே முடியல. அப்புறம் ஈஸியாக அவங்க மூவ் ஆலையே அவங்க இல்லை அவங்க வந்து நிவினை வந்து மதிக்கவே மாட்டாங்க. ரோட்டில் பார்த்தாலுமே எப்பயுமே வந்து ஒரு பாஸ் லவ் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு கரிசனம் மாதிரி இருக்கும். ஒரு தளபதி ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க 2 பேருக்கும், அந்த ஒரு கரிசனம் கூட இருக்காது. அவங்க வந்து ஒரு உமனாக வந்து ஒரு அவங்களுடைய சிச்சுவேஷன் வேர்ஸ்ட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன் நான். ஏன்னா ஒரு தங்கச்சிக்காக ஆப்ரேஷனுக்காக வேறு வழி இல்லாமல் வேறு எந்த சோர்ஸுமே நம்ம கிடைக்காம வந்து அந்த 15 lakhs வந்து ஒரு கல்யாணம் பண்ணான். காவேரியை பொறுத்தளவுக்கு அந்த கல்யாணம் வந்து ஒரு உமனாக வந்து என்னதான் இருந்தாலும் என்னை தொட்டு தாலி கட்டினவன். அது கரெக்ட் தான். அதுக்காக அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணவரை ரோட்ல எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப உதாசீனப்படுத்தி பார்க்குற மாதிரியும் அவர் கண்டுக்காத மாதிரியும். ஏன்னா ராகினி கூட சொன்னாங்க பாருங்க, எனக்கே கஷ்டமாக இருக்கும், நான் ராகினி தான், நான் நிவினை ரொம்ப லவ் பண்ணுறேன் தான், இருந்தாலும் வந்து என்னடா அப்படியே போகிறா, நடந்துட்டு போயிட்டே இருக்கா. நாங்கள் ஆக்சுவலி ஒரு ஃபேன் குரூப் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸை வந்து திரும்ப பார்த்து இது பண்ணுறது தப்பு இல்லை ஒரு கரிசனம் இருக்குன்றேன் நான். கரிசனம் வந்து அவன் முன்னாடி காட்ட முடியாது. அவள் ரூமில் போயிட்டு அழுவா, ஃபீல் பண்ணுவா, எமோஷனல் ஆவா, அது மாதிரி இருக்கும். கரிசனம் வந்து நிவின் முன்னாடியே வந்து ஒரு இப்போ வந்து நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ் லவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இது என்னோட எக்ஸ் லவர், நான் கொஞ்சம் தான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியாதுல்ல. இல்லை சார், ரியாலிட்டியில் யாருமே அதை பண்ண மாட்டாங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஓகே, ஆனால் எப்படி காட்டுறீங்கன்னா நீங்கள் வந்து காவேரி வந்து இப்போ ஃபுல்லாகவே கொஞ்சம் மணி மைண்டட் ஆன மாதிரியும், விஜய் கூட அவங்க செட்டில் ஆனால் போன மாதிரியும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த டிபிக்ஷன், டயலாக்ஸ் எல்லாமே. ஓகே, புரியுது. ஐ திங்க் லாஸ்ட் 2 எபிசோடுக்கு முன்னாடி வந்து ஒரு சீன் ஒன்று எடுத்திருப்பேன். எப்போ பார்த்தாலும் வந்து நீ வந்து விஜய் வந்து சொல்லுவாப்புல வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணான் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ வந்து இவ வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் பண்ணுவோம். நீ எதுக்கு நீ சும்மா என்னோட பாய் ஃப்ரெண்டு, என்னோட எக்ஸ், என்னோட ஆளுன்னெலாம் சொல்கிற, இந்தமாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி இவ வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணுவான். நீங்கள் சொல்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியுமே காசு கொடுத்தன்றதுக்காக நான் அவன் கூட இருக்கணும், நான் காசு வாங்கிட்டேன் அதுக்காக நான் இருப்பேன், நான் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு முடிகிறதுக்கும், அதுக்கப்புறம் நீ என் லைஃப்பை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு தான் அவள் சொல்லுவாளோ தவிர காசுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி ஒரு ஹீரோயினாக நம்ம போர்ட்ரே பண்ணல நம்ம அவளை. இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே அவங்களோட பொர்ட்ரேயல் கேரக்டரைசேஷன் வந்து கிளாஸ் அபார்ட். ஓகே, நீங்கள் இப்போ இங்கே தெளிவாக சொல்கிற விஷயங்கள் அந்த சீன்ஸில் வந்து கன்வே ஆக மாட்டேங்குது ஆடியன்ஸ்க்கு. ஆக்சுவலி காவேரி மேலே ஒரு ஐ திங்க் அது நீட்டாக கன்வே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஏன்னா காவேரியோட மேலே ஒரு ஹேட்ரெட் மாதிரி ஆகுது. இப்போ எங்களுக்கு வந்து MN ஃபேன் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் எங்களை மாதிரி பார்க்குறவங்க எல்லாம். அண்ட் திஸ் இஸ் தி ஒன்லி சீரியல் தட் ஐ வாட்ச். இது இவங்களால வந்தது. ஓகே, இவங்க பார்க்க வச்சுட்டாங்க. அண்ட் இப்போ வந்து நாங்கள் NKOட அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டு எங்களால் அது பின்னாடி வர முடியல. அண்ட் நிவின் மாதிரி ஒரு பாய், ஹி இஸ் a gem of a guy. அந்த பொர்ட்ரேயல் கேரக்டர். ஒன்று எனக்கு ஒரு டவுட் உங்களோட இதில் சொல்லுங்க. இல்ல அவரை வந்து எப்படி வந்து ஒரே ஒரு டவுட் நான் கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. நான் எனக்கு உண்மையான பதில் சொல்லுங்க. Are you a fan of நிவின் காவேரி? I am a true fan of நிவின் காவேரி. Yes. அப்போ அவ தப்பா தான் தெரிவா. See, it's about perception. கண்டிப்பா அவ தப்பா தான் தெரிவா. இல்ல, ஆனா நீங்க வந்து அந்த சீன்ஸ்ல வந்து காவேரியோட அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கறதுல தான் இருக்கு. நீங்கள் வந்து நிவின் காவேரியோடைய பேரில் பயங்கரமான ஒரு லவ் வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? அந்த லவ்வை வந்து பிரேக் பண்ணி அவள் போனா அப்படின்றது ஆப்வியஸாக அவள் மேலே வந்து கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் வரதான் செய்வாங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். இன்னொன்று 2வது விஷயம், பணத்துக்காக அப்படின்னு போகும்போது
அவள் செஞ்ச நல்லது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த மைனஸ் தான் உங்களுக்கு நிற்கும். ஏன்னா யூ ஆர் இன் லவ் வித் நிவின் காவேரி. ஓகேங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அவள் தப்பாக தான் தெரியவா. இப்போ என்ன தான் நான் சீன்ஸ் வந்து அவளுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் நான் பண்ணாலுமே அது உங்கள் மனசில் பதியாது, ஆப்வியஸாக பதியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிவின் காவேரினா ஒரு இது ஒரு ஒரு வந்து சொல்கிறீங்களா, இந்த மாதிரி பணத்துக்காக அவள் போயிட்டா அது பண்ணிட்டா இது பண்ணிட்டான்னு சொல்கிறீங்களே, அதனால தான் உங்களுக்கு அது சொல்ல வருது. இல்லை சார், ஆக்சுவலி அவங்களோட சுச்சுவேஷனில் நர்மதாக்கு சர்ஜரி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நிவினும் அங்கேயே தான் அட்மிட் ஆகிருப்பாரு. பார்க்காம தான் இருக்கும். ரொம்ப கொடூரமாக தான் இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாம். சரி, ஓகே, ஜஸ்டிஃபைட். அவங்க வந்து தங்கச்சி உயிருக்காக அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் சீன்ஸ் வைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி நிவின் அங்கே கிராஸ் பண்ணுறாங்க, அந்த கண் பார்வை பார்த்துட்டு அட்லீஸ்ட் அதோடய நிறுத்திடலாம். அதுக்கு ஐ திங்க் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் பண்ணும்போது அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா நிவின் வந்து ராகினி ஒரு நிமிஷம் நிவின் வந்து ராகினியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தான் அவளுடைய நினைப்பு. அதுலயும் வந்து புரியுதுங்களா? அவ வந்து அந்த டைம்ல வந்து நிவினுமே இல்லை என் லைஃப்ல, எனக்கு கூட இருந்தவங்க எல்லாருமே இல்லை, அப்பா அம்மா மாமா ஏமாந்துட்டாரு அப்படின்றதுல நிவினுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ராகினியை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவர் இருந்தா. அந்த நேரத்தில் வந்து அவர் நடுத்தரில் இருக்கும் போது விஜய் ஒரு லைஃப் கொடுத்தான். இப்பவுமே நான் சொல்றேன், காவேரி வந்து இல்ல சார், அவங்க வந்து கிஸ் பண்ணுவாங்க ஃபோர்ஹெட்ல நிவினை, அதை நினைச்சிட்டு அவங்க நினைச்சிடுவாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஆனா விஜய் வாழ்க்கையெல்லாம் கொடுக்கல சார். அவருக்கு தேவைப்பட்டுச்சு அந்த நேரம் வந்து வீட்டை சமாளிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு. அதுதான் கதை. ஆனா நீங்க நல்லா அழகா போன கதைய நல்லா குழப்பி அடிச்சு எங்களெல்லாம் வந்து விரக்தி நிலைக்கே கொண்டு போயிட்டீங்க. ஓகே, நான் உங்களை வந்து இன்ஸ்டால திட்டாத நாள் இல்லை சார். ஓகே, ஏன் சார் இல்ல, நீங்க வந்து இவ்ளோ நல்ல லவ் எடுக்கிறீங்கல்ல, அப்ப வந்து இவ்ளோ தூரத்துக்கு நீங்க வந்து ஒரு தியேட்டர் ப்ரொபோசல் சீன்ல நீங்க வச்சிருக்கவே வேண்டாம். நீங்க வந்து அவ்ளோ தூரத்துக்கு அதை எலிவேட் பண்ணிட்டு கடைசில ஒண்ணுமே இல்லைன்னு மேல டம்முன்னு போட்டு உடைச்சிட்டீங்க. தேங்க்ஸ், நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா எங்க Thank you so much. இதுதான் எனக்கு வேணும். அந்த தியேட்டர் கம்போசிஷன் வந்து நான் வேணும்னே தான் வச்சேன். எனக்கு தெரியும் அது வந்து பிரேக்கப் ஆகும்னு. அது பிரேக்கப் ஆகும் போது இவனை தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சீன் வேணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் வந்து அந்த தியேட்டர் கம்போசிஷன் வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே. இல்லை, நான் அப்படியே சொல்லலை. பட் தேங்க்யூ, இவ்வளோ சின்சியராக எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஐ எம் ரியலி ஒப்ளைஜ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு வந்து இன்னும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு. ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றப்போ எங்கள் அம்மா கூட சண்டை தான் வரும். தேவையில்லாமல் நான் பார்க்க வச்சுட்டு பாருங்க இப்போ பாருங்க நான் எவ்வளோ. எனக்கு வந்து நான் வந்து 6 o'clock சீரியல்னா நான் ஆக்சுவலி 3:40 4 o'clockலாம் எழுந்துடுவேன். ஓகே, அப்புறம் பார்த்தா நீங்கள் எப்படி தெரியுமா சீன் வச்சுருப்பீங்க, அப்படியே போய் கடைசியில் வந்து இவங்க வந்து ஒரு மாங்காவை துப்பட்டில் தொடச்சி தருவாங்க, அவர் சாப்பிடுவார். 20 minutes மாங்காய் சாப்பிட்றதுலேயே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அதுவும் எஸ்பெஷலி இவங்க 2 பேருமே பாவம். நிவின் ஃபர்ஸ்ட்லேருந்து அவங்க பின்னாடி லோன்னு இருந்து அப்புறம் எப்படியோ வந்து இது அப்புறம் சரி ஓகே இனிமேட்டு ரொமான்ஸ் காட்ட போகிறாங்க, தி கோயிங் டு பீ டுகெதர் அப்படின்னு மொத்தமே ஒரு 4-5 லவ் சீன் தான் நீங்கள் வச்சிங்க. அதுக்கப்புறம் சென்னை கூப்பிட்டு வந்தீங்க, மொத்தமாக கடையை சாத்திட்டீங்க சார். எனக்கு வந்து சீரியஸாக இந்த சீரியல் பார்த்துட்டு பிறகு வேறு சீரியல் பார்க்கவே பயமாக இருக்குது. அன்றைக்கி அந்த குரூப்பில் சொன்னாங்க பிரவீன் பென்னட் சார் வந்து இன்னொரு சீரியல் எடுக்கிறாங்களாம், அதில் வந்து பேசாமல் ருத்ரன் பிரவீனுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கல, அதில் ஹீரோவை வச்சோன்னா ஐயோ அப்படி கூட நான் பார்க்க மாட்டேன், அதில் நீங்கள் சித்து தான் வைக்க போகிறீங்க போல இருக்குது. பட் ஐ மீன் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் உங்களை நம்பி வராங்க சார். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்கான ஃபேன் பேஸ் இருக்குது, நாங்கள் அவங்களுக்காக தான் பார்க்குறோம். அண்ட் வென் வி ஆர் டிஸ்ஹார்ட்டன்ட் இட் இஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங். நீங்கள் இப்படி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்கணும். நீங்கள் எங்கள் வாழ்க்கையெல்லாம் விளையாடிட்டீங்க. ஆக்சுவலாக இதில் உங்களோட பாசம் தான் எனக்கு தெரியுது. டு பி ஆனஸ்ட் ஐ வாஸ் வண்டரிங் why is she getting so emotional, but அவங்க அவ்வளோ தூரம் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டதுனால இப்படி பேசுறீங்கன்றது எனக்கு புரியுது. Thank you so much for this love and thank you sir for answering. No problem. ஐயோ உங்களை ஏதாவது சொன்னா எனக்கு அவ்வளோ டென்ஷன் வந்துடும் ப்ரோ. ஹாய் சார். ஸோ இவங்க வந்து சொன்னாங்கல்ல அதே விஷயந்தான் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் காவேரி சைட்லேருந்து நான் வந்து சொல்கிறேன், லைக் காவேரி இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றாங்களே, ஷீ இஸ் ஆக்சுவலி broken. என்னன்னா வந்து நிவினை வந்து மணமேடையில் பார்த்துட்டாங்கல்ல, மணமேடையில் போய் உட்கார்ற அளவுக்கு அவர் வந்து துணிஞ்சு போயிட்டார். அதுலேயே அவர் பாதி ராகினியோட ஹஸ்பண்ட் மாதிரி ஆயிட்டார். அது அண்ட் குமரன் வந்து அவங்க அம்மாவே வந்து கொளுத்திக்கிட்டு சாகிற அளவுக்கு பிளாக்மெயில் பண்ணியும் அவங்கள மீறி வந்து கங்காவை கல்யாணம் பண்ணார்.
ஸோ அதெல்லாம் அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. நிவின் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணல. ஆல்தோ பசுபதி வந்து மிரட்டினார், காவேரி வீட்டிலலாம் வந்து இது பண்ணிட்டு அது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் குமரன் வந்து அவங்க அம்மாக்கே வந்து ஃபயர் போட்டு கொளுத்திப்பேன்னு சொல்லியுமே அதை மீறி அவர் வந்து பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஷீ இஸ் அப்செட் அண்ட் வெரி ப்ரோக்கன். ஸோ இப்போ வந்து அந்த கோவம் இன்னும் கூட அவங்களுக்கு போகல. அண்ட் மோரோவர் அவங்க விஜயை வந்து லவ் பண்ணி ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த சுச்சுவேஷனில் அந்த காசுக்காக ஷீ ஹேட் டு அந்த டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு நர்மதாக்காக. ஸோ ஒரு வகையில் இது ஃபேராகவும் இருக்குது. பட் ஆப்வியஸ்லி நாங்களுமே நிவின் காவேரி ஃபேன் தான். பட் ஒரு சைடில் வந்து காவேரி பாவமாகவும் இருக்குது. அதனால இவங்க சொன்னதும் கரெக்டு, நான் ஃபீல் பண்ணுறதும் இப்படியும். உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கவா? ஓகே, இது எப்போ நடக்கும்னு எனக்கு தெரியாது, பட் நடக்கும். ஒன்ஸ் வந்து விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நிவின் காவேரியை மறந்துடுவீங்க. அது நடக்கும். இப்போ நான் நோட்டேட் இதே மாதிரி அவங்க எஸ்எஸ் மியூசிக் இன்னொரு ஃபேன்ஸ் மீட் வைப்பாங்க. அது நடக்கும் போது நான் அவங்கள மீட் பண்ணுறேன். அது அப்போ எல்லாருமே வந்து வா விஜய் காவேரி மாதிரியான ஒரு பேர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. ஸோ திஸ் இஸ் இல்லை, அது கண்டிப்பாக நடக்கும். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், அவங்களோட கேரக்டர், காவேரியோட கேரக்டரும் வி கேன் ஜஸ்டிஃபை. அவங்க பண்ணுறதும் ஒரு வகையில் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. சில பேர் கோவப்படுறாங்க. இல்லை, அதான் எனக்கு அதுலேயுமே எனக்கு ஒரு பாயிண்ட் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ தான் எனக்கு ரீகலெக்ட் பண்ணுறேன் நான். ஒரு சீன் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு சீன் ரோட்டில் எடுத்துருப்போம். கிட்டத்தட்ட ஐ திங்க் 1 எபிசோடு வந்து அந்த இவங்க 2 பேருக்கு உண்டான சீன் 1 எபிசோடு வந்திருக்கும். 1 எபிசோட் 2 எபிசோட் சம்திங் வந்திருக்கும். இவங்க 2 பேர் மட்டுமே பேசுவாங்க. பிரேக்கப் ஆகி கல்யாணம்லாம் ஆகி வந்து இவர் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து இவளுக்கே தெரியும் நிவின் வந்து ராகினி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா நடுவில் ஒரு வாட்டி ராகினி கூட வந்து நானும் நிவினும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ வந்து கெடுத்துறாத அப்படின்லாம் ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாப்புல. அப்போவுமே வந்து காவேரிக்கு அப்செட். இதை தாண்டி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும் போது அவள் மதித்து தான் பேசுவாள். மதித்து பேசும்போது நிவின் சொல்லுவான், எனக்கும் ராகினி கல்யாணமே ஆலை அப்படின்றது. அப்போ தான் அவளுக்கே விஷயம் தெரியும், உனக்கு கல்யாணம் ஆலையா அப்படின்றது. கரெக்டா இல்லையா? அந்த சீன்ஸ்லாம் சீரியலோட ரீகேப் போயிட்டு இருக்கு சார். நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு தாலி கட்டி அன்னைக்கு ஈவினிங் வந்து அந்த பிரேக் டவுன் ஆகி முட்டிக்கால்லாம் போட்டு அழுவாரு, அந்த சீன் தானே சொல்றீங்க நிவின் சார்? அந்த சீன்ல அவங்களே ஷாக்ல இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு காலையில. அண்ட் அவங்க வந்து நிவினை பார்க்க போறதா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் நிவினுக்கும் தெரியாது. நிவின் பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருப்பாரு, காவேரின்னு சுத்திட்டு இருப்பாரு. அண்ட் தற்செயலா ரோட்ல பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த சீன்லாம் வந்துப்பா நல்லா முடியல சார். அவர்லாம் அழுற நேரம் பா எனக்கு அவர் அங்கே முன்னாடி நான் காட் பிளஸ் யூன்னு சொல்கிற ஆள். அந்த அளவுக்கு நான் ஒரு ஃபேன். அண்ட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன். அண்ட் இவங்க சொன்னாங்க இவங்க விஜய் ஃபேன் தான், சரியா? விஜய் வந்த பிறகு தான் இவங்க வந்து சீரியலே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து திஸ் இஸ் விகே அகேன்ஸ்ட் என்கே மாதிரி ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, நிவின் அநியாயத்துக்கு இப்போ குமரனோட அம்மா வந்து பத்த வச்சுக்கிட்டு போனாலும் கங்காக்காக போனாங்கன்னு சொல்றாங்க. நிவின் படாத கஷ்டமா சார்? அவங்க அம்மா அப்பா அந்த வீணா போன மாமா இவ்வளோ பெரிய வச்சுட்டு அப்புறம் அந்த மாமா பொண்ணு லவ் டார்ச்சரு, இதெல்லாம் ஒரு ஒத்த மனுஷன் என்ன சார் செய்வார்? அவருக்கு காவேரி மட்டும்தான், காவேரி தவிர ஒரு உலகமே கிடையாது. அப்படின்னு அந்த ஒத்த பிள்ளையும் கொண்டு போய் வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டீங்கன்னா எப்படி சார் நியாயம் இது? அவனோட கேரக்டர் அப்படி, அவரோட கேரக்டர் இல்லை சார். அவர் ரொம்ப நல்லவரா இருக்கனால ரொம்ப அடி வாங்குறாரோ அப்படின்னு இருக்கு சீரியல்ல. குமரனுக்கு நான் சொல்கிறீங்கல்ல வந்து இன்றைக்கி அவமானப்படுத்துவோம் என்ன சீனு அப்படின்னு, இன்றைக்கி என்ன எப்படிப்பா அவமானப்படுத்த போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்குமா, சரியா? அவர் பாவம் சார், அவர் தனி ட்ராக்கு. அவருக்கு வந்து ஏடிஎம்மில் காசு எடுக்க தெரியாது, யாராவது பாஸ்வேர்ட் கொடுத்தா கொடுத்துருவாரு, காசு 30 லட்சமும் போயிடும். இப்போ அப்படி ஒரு கேரக்டர் அவங்க அம்மா வந்து செத்து போறேன்னு சொன்னாலும் எதிர்த்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல. நிவின் ஏன் வந்து பண்ணல? அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது ஈஸி. இந்த ஊரில் சென்னையில் தமிழ்நாட்டிலேயே அத்தை பொண்ணு மாமா பையன் லவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்துரும். நிவினோட அம்மா அப்படி ஒரு டெரர். சரி, அவருக்கு ஏதோ சொந்த கதை சோக கதை போல, சரியா? ஒருத்தர் ஒரு இப்போ குமரன் மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, இல்லன்னுலாம் கிடையாது. மாமாவும் அப்படிதான் கிட்டத்தட்ட. அப்போ இப்போ உங்க ஃபேமிலியிலே ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றப்போ அப்போ அது ஜஸ்டிஃபிகேஷன் தானே அந்த சீன், அந்த கேரக்டர் பாவம். ஆனா என்ன சொல்லுது, கொஞ்சம் ஹீரோயிசம் எதிர்பார்ப்பாங்க. இப்போ வந்து கமருதீன் ஃபேன்ஸ் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஹீரோயிசம் எதிர்பார்ப்பாங்க, அவர் மொக்கையா வாங்கிட்டு இருப்பாரு சீரியல் ஃபுல்லா. வைஃப்னா அவ்வளோ பயந்து நடுங்கி அப்படி இருப்பாரு. ஓகே, ஸோ அவர் ஒரு தனி ட்ராக். ஓகே, நாங்களும் பழகிட்டோம். ஸோ ஓகே, தட் இஸ் வாட் இட் இஸ்ன்னு. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக மாஸ் சீனு, சுவாமி ஃபேன்ஸ்னால் வந்து அப்படி வெறிய பேசுவாங்க, எங்கள் சுவாமிக்கு நீங்கள் மாஸ் சீன் வைங்க அப்படின்னா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் வேஸ்டா சார்? நீங்கள் தான் எல்லாரையும் ஹேண்ட் பிக் பண்ணியிருக்கீங்க. உங்களால் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கை இருக்குது. அக்கா
சூப்பர்க்கா, ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். உங்களால் தான் நாங்கள்லாம் வாழ்கிறோம். உங்கள் ஆதங்கம் எனக்கு புரியுது. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் எங்கள் சார் பதில் சொல்வார். ஆனால் இந்த ஒரே ஃபேன்ஸ் மீட்டில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகே, நானும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன். எல்லா கேள்விக்குமே எங்கள் சார் வந்து பதில் சொல்வார். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தொடர்ந்து நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ராகினி என்ன ஓகே ராகினி விடுமா, இது என்னன்னா இது ஒரு தனி எபிசோடாவே நடத்தலாம் போல் இருக்கே. ஒரு கிரிட்டிக்கலி அனலைசிங் மகாநதியால பாதிக்கப்பட்ட ஃபேன் சங்கம் அப்படின்னு கொஞ்சம் நல்ல வந்து சார் பாருங்க சார் மக்கள் மனச. Thank you மா, thank you so much. அந்த இடத்துல தொடரும் போடுறோம்க்கா. அடுத்த எபிசோட் நம்ம அப்புறம் பார்க்கலாம். கரெக்ட். விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிவின் ஹீரோ ஆயிட்டான். தட்ஸ் அ ட்ரூத். அது யாருமே இங்கே இருக்கவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ நாள் வந்து ஆடியன்ஸ் வந்து நிவின் நிவின் சொல்லலை. விஜய் வந்ததுக்கப்புறம் நிவின் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது வெளியிலேருந்து பார்க்கும்போது. 11 years of பிரவீன் பென்னட் சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ ஸ்கூல் ஆஃப் பிரவீன் பென்னட்ல நிறைய முத்துக்களை அவர் ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டராகவும் இருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டாகவும் இருப்பீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே அவங்க லைஃப் வந்து அதுக்கப்புறம் அழகாயிடும். For all the stars that you've created and all the stars that you will be creating here on in the future, celebrating many years of success. ஓகே ராஜா, நீங்கள் கதை சொல்லும் போதெல்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் எனக்கு வந்து இந்த ஹக்கிங் சீன், லவ் சீன்லாம் கொஞ்சம் வைக்கக்கூடாது சார். அதெல்லாம் நீங்கள் இருக்க ரொம்ப நம்ம சினிமா பண்ணல, நம்ம வந்து ஒரு டெலிவிஷன் தான் பண்ணுறோம். அதுக்கு வந்து ரொம்ப ரெக்ஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். மேம் நீங்கள் சொல்லுங்கள், என்ன நினைக்கிறீங்க சாரோட டிரெக்ஷனை பற்றி? கொஞ்சம் சுமாராக தான் எடுத்து அக்கா வீட்டில் பேசுகிற மாதிரி பேசாதீங்க. வந்து பயங்கரமாக திட்டுவா. இது மாதிரி என்ன சீன் எடுத்திருக்க, இது ஒரு சீனா, இப்படி கேவலமாக எடுத்திருக்க. கேவலமாலாம் கழுவி ஊற்ற மாட்டேன். சீரியலில் ஒரு சங்கர் சார் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். சீரியல்ஸில் ஒரு 5 கேமரா 6 கேமரா வச்சு ஷூட் பண்ணுற ஒரே ஆள் எங்கள் ஆள் டைரக்டர் தான். எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ விஜய் சாரை வச்சு இவர் ஆனால் விஜய் சாருக்கு ஒரு படம் பண்ணோன்னா எந்த மாதிரியான ஒரு ஜானரில் படம் பண்ணுவீங்க? அவர் நிறைய கமர்ஷியல் தான் பண்ணுறாரு. நான் அதை வந்து அவர் வந்து லவ் சீன்ஸ் நிறையா பண்ணுவார். அவருக்கு ரொம்ப க்யூட்டாக பண்ணுவார். அந்த லவ் காமெடி அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறையா பண்ணுவார். இந்த வேற விஜய் சார் மாதிரி பண்ணுறா, விஜய் சார் மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார் சீரியல்.